ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இன்டு த வைல்டுன்னு 2007ல ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படம். இதோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு நம்மள மாதிரி வாழ்ற ஒரு சாதாரண வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனால ஹீரோ ஒரு பெரிய முடிவெடுத்து அவரோட ஆசையான அலாஸ்கா போறதுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போகும்போது இயற்கையோட ஒன்றி வாழ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சாரு, எப்படிப்பட்ட மனிதர்களோட பழகினாரு, கடைசியா அலாஸ்கா போனாரா இல்லையா, இது எல்லாத்தையும் அழகா சொல்ற மூவி தான் இது. இந்த படத்தோட எண்டிங்ல ஒரு நல்ல மெசேஜும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒருத்தரோட லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான கதையை தான் படமா எடுத்திருக்காங்க. இது உங்க சினி வாய்ஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அம்மா தூக்கத்துல கனவு கண்டு எந்திக்கிறாங்க. அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பையன் கேட்கற மாதிரி கனவுது. அம்மாவும் ஹஸ்பண்ட் கிட்ட பையனை பத்தி பேசி அழுகுறாங்க. ஹஸ்பண்டும் சமாதானப்படுத்துறாரு. இவங்க வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோட அப்பா அம்மா. நம்ம ஹீரோவை நினைச்சுதான் ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க. அது ஏன்னு நம்ம படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப அப்படியே கட் பண்ணா அலாஸ்கால பனி அதிகமா இருக்கிற ஒரு இடம். இங்க ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு நம்ம ஹீரோ வந்து இறங்குறாரு. கார் ஓட்டிட்டு வந்தவர்கிட்ட நம்ம ஹீரோ லிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப கார் ஓட்டிட்டு வந்தாரு இல்லையா, அவர் ஹீரோவை கூப்பிட்டு இந்த பூட்ஸ போட்டுக்கோ, உன் காலை இது ட்ரையா வச்சுக்கோ, இந்த பூட்ஸ்குள்ள என் நம்பரும் இருக்கு, ஏதாச்சும் நான் கால் பண்ணுன்னு ஹீரோட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோ அந்த பனிகளுக்கு நடுவுல பொடி நடையா நடந்து போறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய பேக் இருக்கு. அந்த பேக்ல அவருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மலைகளையும் நதிகளையும் தாண்டி நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஹீரோக்கு எப்ப பசி எடுக்குதோ அந்த நேரத்துல அவர் வச்சிருக்கிற கண்ணால மிருகங்களை வேட்டையாடி அதை நெருப்புல சுட்டு சாப்பிடுவாரு. இப்ப ஹீரோ மறுபடியும் அந்த பனி மலையில நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச தூரத்துல ஒரு பஸ்ஸ பாக்குறாரு. உடனே அந்த பஸ்ஸுக்குள்ளெல்லாம் போய் பாக்குறாரு. அங்க யாரோ இருக்கிற மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு. ஒரு சில பொருட்கள்ல தூரம்லாம் பிடிச்சிருக்குது. அங்க ஒரு பெட்டும் இருக்குது. இப்ப பஸ்ஸோட டாப்புக்கு வந்து யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்துறாரு ஹீரோ. ஆனா யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த பஸ் நமக்கு மட்டும் தானே நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவரு நடந்து நடந்து டயர்டா இருக்காரு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். அதுக்கு இந்த பஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோ தனிமையில இருக்கிறனால அப்பப்ப நிறைய மாதிரி ஊழையெல்லாம் விடுறாரு. அப்படியே இருட்டவும் ஆரம்பிக்குது. ஹீரோ நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு போல. அதனால நடந்த எல்லாத்தையும் டைரியில எழுதிட்டு நிம்மதியா அந்த பெட்ல படுத்து தூங்குறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. இப்ப ஹீரோ பஸ்ல இருக்கிற ஒரு உட்ல அவருக்கு தோன்ற எல்லாத்தையும் எழுதுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட போனு, பெட்ஸ், சிகரெட்னு எதுவுமே இல்ல. இது எதுவுமே இல்லாத ஒரு சொசைட்டியை தான் விரும்பி அவர் இப்படி வந்திருக்காரு. அவர்கிட்ட எதுவுமே இல்லாம தனிமையா இருக்காரு இல்லையா, அதை போக்குறதுக்கு ஹீரோ பஸ் கிட்ட நான் இனிமேல் உன்னைய மேஜிக் பஸ் தான் கூப்பிடுவேன், நான் தான் பஸ் டிரைவர் சார், உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்க நான் கொண்டு போய் விடுறேன்னு ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பஸ் எங்கேயும் போகாதுன்னு அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இப்படியே தனிமையா போக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு நாள் ஹீரோ பக்கத்துல மான் கூட்டங்கள் துள்ளி ஓடுறத பார்த்து ஹீரோ கண் கலங்கி சந்தோஷப்படுறாரு. இந்த மான் கூட்டங்கள் எப்படி இவ்வளவு சுதந்திரமா இருக்குதோ நம்மளும் அதே மாதிரி தான் இப்ப சுதந்திரமா இருக்கும்னு சந்தோஷப்படுறாரு. உண்மையாவே ஹீரோ யாரு, அவர் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணாருன்னா, இந்த மேஜிக் பஸ்ஸுக்கு வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் டே நடக்குது. அதுல நம்ம ஹீரோ டிகிரி வாங்குறாரு. இத பாக்குற ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா ஹீரோக்கும் இந்த லைஃப் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவங்க எல்லாருமே பிறக்குறாங்க, படிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, கடைசியா இறந்தும் போறாங்க. இவங்கள மாதிரி ஒரு ரோபோட் வாழ்க்கைய ஹீரோ விரும்பல. அவரு ஒரு உண்மையான வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறாரு. ஹீரோ டிகிரி வாங்கிட்டார் இல்லையா, அதனால ஹீரோட அப்பா அம்மா ஹீரோவை ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, அங்க நான் சேர போறேன்னு ஹீரோ அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. இதனால அப்பா அம்மாவும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப ஹீரோக்கு அவங்க ஒரு காரை கிஃப்டா கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோவோ என்கிட்ட தான் ஆல்ரெடி கார் இருக்கே, அது நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்பா அம்மா கிட்ட இந்த கார் எனக்கு வேண்டான்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்திடுறாரு. அவங்க அப்பா அம்மாவும் ஹீரோவுக்கு அவனோட பழைய கார் தான் பிடிச்சிருக்கு போலன்னு விட்டுடுறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு வேலை பண்றாரு. அது என்னன்னா, அவரு ஃப்ரீடமா அவரோட வாழ்க்கைய வாழணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. இப்ப ஹீரோ அவரோட பேங்க்ல 24,000 சில்லற டாலர் பணம் இருக்கும். அதுல $24,000 எடுத்து ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணிடுறாரு. மீதி இருக்கிற சில்லறைய மட்டும் இவர் வச்சுக்கிறாரு. ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டு, ஐடென்டி கார்டுன்னு இருக்கிற எல்லா கார்டையும் கட் பண்ணி ஒரு புது ஐடென்டிட்டியோட அவரோட காரை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. இதுதான் ஹீரோட முதல் பகுதி, ஓன் பர்த். ஏன்னா அவர் இப்பதான் சொந்தமா பிறந்த மாதிரியும் ஃப்ரீடமா இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோ சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. நைட் டைமும் ஆயிடுது. அதனால மணல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி காருக்குள்ள தூங்கவும் செய்யறாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு நல்லா மழை பெய்யுது. விடிஞ்சு பார்த்தா கார் அந்த மணல்ல நல்லா மாட்டிக்குது. ஹீரோ நமக்கு எதுக்கு காருன்னு முடிவு பண்ணி காரு என்னோடதுன்னு யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு காரோட நம்பர் பிளேட்டை கலட்டி எடுத்துக்கிட்டு அவரு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அதையும் எரிச்சு விட்டுட்டு போறாரு. ஹீரோ காசு, போனுன்னு லக்ஸரி திங்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு கால் போன போக்குல இயற்கையோட கலந்து நிறைய மனிதர்களை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
பண்ணி அலாஸ்கா போகணுன்றதுதான் அவரோட ஆசை. அதனாலதான் அவரோட அப்பா அம்மா கிட்ட நான் காலேஜ் சேர போறேன்னு போய் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம இது மாதிரி வந்திருக்காரு. ஹீரோ அவர் நினைச்ச இடத்துக்கு போறாரு, டென்ட் போட்டு படுத்துக்கிறாரு. வெயில்ல பார்க்காம அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பாரு. போற வழியில பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருந்தா அங்கே பல்வலக்க குளிக்கன்னு யூஸ் பண்ணிப்பாரு. அந்த இடத்துல ஒரு லிப்ஸ்டிக்க பாக்குறாரு. அங்கதான் அவருக்கு ஒண்ணு தோணுது, நம்மளோட உண்மையான பேரை சொன்னா யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவரோட கிறிஸ்டோபர் மெக்குன்ற பேரை அலெக்சாண்டர் சூப்பர் டிராம்ப்னு மாத்திட்டு அதை கண்ணாடியிலயும் எழுதுறாரு. அப்படியே ஹீரோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருப்பாரு. நடந்துகிட்டே இருந்தா கால் வலிக்கும் இல்லையா, அந்த நேரத்துல போற வண்டியில எதுலயாச்சும் லிஃப்ட் கேட்பாரு. லிஃப்ட் கிடைச்ச வண்டியில ஏறி போவாரு. அவர் போற வழியில எங்க தங்கணும்னு தோணுதோ தங்குவாரு, தூங்குவாரு. இப்படி ஒரு நாடோடி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த சைடு ஹீரோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பா அம்மா கிட்ட காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு இல்லையா, அவர் இப்படி ஒரு பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு மாசம் லெட்டர் போற மாதிரி செட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் லெட்டர் போறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால ஹீரோட அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, நம்ம பையன் கிட்ட இருந்து லெட்டர் வரலன்னு. இப்ப பையன் இருக்கிற இடத்துக்கே போய் விசாரிக்கலான்னு அப்பா அம்மா நினைச்சு விசாரிக்க போனா அங்க அப்படி ஒரு ஆளே இல்லன்னு சொல்றாங்க. இதனால அப்பாவும் அம்மாவும் பையனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோட அப்பா அம்மாவுக்கு நம்ம பையன் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்கான்னு தெரிய வருது. இத பத்தி ஹீரோட தங்கச்சி கிட்ட கேட்டா அவளுக்கும் தெரியல. ஆனா ஹீரோ இந்த பக்கம் காடுகளுக்கு நடுவுல இயற்கையோட இயற்கையா சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பழைய கேப் இருக்கு. அந்த கேப்பை எடுத்து போட்டுக்கிட்ட ஹீரோ அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரு. மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு வேனை பாக்குறாரு. குடுகுடுன்னு ஓடி லிஃப்ட் கேக்குறாரு. வேனோட சொந்தக்காரங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள ஏற சொல்றாங்க. ஹீரோ ஏறின வேனுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. வேன் ஓட்டுறவர் பேரு ரெய்னி, பக்கத்துல அவங்க வைஃப் ஜான். இப்படி அவங்கள ஹீரோட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க ஹீரோ என் பேர் அலெக்ஸ்னு அவங்கள்ட்ட சொல்றாரு. இவங்களும் ஹீரோ மாதிரி ஒரு நாடோடிகள் தான். இவங்க வச்சிருக்காங்களே வேனு, அதை வச்சு ஒரு ஊரா சுத்துறாங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. நெருப்பு மூட்டி 3 பேரும் சுத்தி உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜான் ஹீரோ கிட்ட நீ ஒரு லெதர் ட்ராம்ப் கரெக்டான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு. யாரு காலால பயணம் பண்றாங்களோ அவங்களாம் லெதர் ட்ராம்ப், நாங்க ரப்பர் ட்ராம்ப். ஏன்னா நாங்க தான் வேன் வச்சிருக்கோமே, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வயசாச்சு இல்லையான்னு ஜான் ஹீரோ கிட்ட சொல்றா. மறுபடியும் ஜான் ஹீரோ கிட்ட நீ ரொம்ப பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி தெரியற, ஒரு வண்டியும் கொஞ்சம் பணமாச்சு வச்சிருக்கலாம்ல, ஏன் வச்சுக்கலன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் பணம், புகழ், பாசம், நம்பிக்கை, நேர்மை இது எல்லாமே ஒரு பொய். இந்த சொசைட்டில இருக்கிற எல்லாரும் ஒரு பொய்யான வாழ்க்கைய வாழ்றாங்க. ஆனா எனக்கு ஒரு உண்மையான வாழ்க்கைய வாழணும். அந்த உண்மையான வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் இப்படி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சேன். கண்டிப்பா அதை ஒரு நாள் நான் தெரிஞ்சுப்பேன்னு ஹீரோ ஜான் கிட்ட சொல்றாரு. ஜானும் ஹீரோ சொன்ன பதில கேட்டு இப்படி ஒரு பையனான ஆச்சரியப்பட்டு ஹீரோவை பாக்குறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோ அன்னைக்கு ஃபுல்லா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவங்களுக்குள்ள நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜானோ ஹீரோவும் நல்லா தண்ணியில ஆட்டம்லாம் போடுறாங்க. இது மாதிரி அந்த நாள் ஃபுல்லா ஜாலியா இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் விடியுது. ஜான் வெளியில வந்து பார்த்தா ஹீரோ கடல் மணல்ல தேங்க்ஸ் ரெய்னி அண்ட் ஜான்னு எழுதி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம போயிருக்காரு. இத பார்த்தா ஜான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹீரோ நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க, இல்லனவும் அழுகுறாங்க. ரெய்னியும் ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாரு. ஹீரோ ஒரு நாடோடியா இருக்கிறனால ஒரே இடத்துல இருக்க முடியாது இல்லையா, அவர் நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால நடந்துகிட்டே இருக்காரு. ஹீரோட நாடோடி வாழ்க்கையில இது 2வது பகுதி, அடலசன்ஸ். அதாவது அவருக்கு இளமை பருவம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறாரு. அப்படியே கால் போன போக்குல நடந்துகிட்டே இருக்காரு. அப்ப ஒரு ஆப்பிள ஓரமா உட்காந்து சாப்பிடுறாரு. அப்ப ஹீரோ அந்த ஆப்பிள் கிட்ட இவ்வளவு நாள் நான் சாப்பிட்ட ஆப்பிளை விட நீ 1,00,000 மடங்கு சூப்பர், ஏன்னா நீ அவ்வளோ ஆர்கானிக், ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்க. நான் எப்படி ஒரு சூப்பர் ட்ராம்போ அது மாதிரி நீ ஒரு சூப்பர் ஆப்பிள்னு அந்த ஆப்பிள் கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு தோட்டத்தை பார்த்து போறாரு. அங்க ஒரு ஆளை பாக்குறாரு. அவர் பேர் வைன். அந்த வைன் கிட்ட ஹீரோ விவசாயம் எப்படி பண்ணணும்ன்ற எல்லா வேலையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் கூட ஓயாம இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா வேலையும் பாக்குறாரு. இப்படியே ஹீரோவும் வைனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிடுறாங்க. அப்படியே நாளும் போகுது. ஒரு நாள் ஹீரோவும் வைனும் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வைன்ட்ட கேக்குறாரு, காடுகள்ல எப்படி மிருகங்களை வேட்டையாடுறது, வேட்டையாடின மிருகங்களை எப்படி பத்திரமா பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது, இத பத்தின புக்ஸ் லைப்ரரியில கிடைக்குமான்னு. அதுக்கு வைனும் இது எல்லாமே உனக்கு எதுக்கு, நீ என்னதான் பண்ண போறன்னு கேக்குறாரு. இங்கதான் ஹீரோ தன்னோட ஆசையவே வெளிப்படுத்துறாரு. என்னோட ஆசையே அலாஸ்கா போறது தானே வைன் கிட்ட சொல்றாரு. அது சரி, அதுக்கு எதுக்கு வேட்டையாடுற புக்கெல்லாம் கேக்குறேன்னு வைன் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. வைன் உங்களுக்கு புரியலையா, அலாஸ்கா போகணும் வைன், அலாஸ்கா அலாஸ்கால உள்ள சிட்டி கிடையாது வைன், அங்க இருக்கிற ஒரு பெரிய காட்டுக்கு மேப்பு வாட்ச்னு எதுவும் இல்லாம கால் போன போக்குல காடு மலைன்னு தாண்டி ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்க இருக்கிற மக்கள்களோட பழகி அந்த எக்ஸ்பீரியன்ஸஸோட அலாஸ்காக்கு போகணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த பயணத்தோட முடிவுல தான் வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு தெரியும். அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். திருப்பியும் வந்து இது எல்லாத்தையும் ஒரு புக்கா எழுதணும்னு ஹீரோ வைன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வைனும் ஹீரோவை பார்த்து அந்த வெறும் காட்டுல தான் உண்மையான வாழ்க்கை இருக்குன்னா நாங்க வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் நீங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது, இந்த சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாருமே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி ஒரு ரோபோட்டிக் வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஃப்ரீ
ஃப்ரீடம்ன்ற ஒண்ணே இல்ல. இப்ப தெரியுதா வைன் இது ஒரு கேவலமான சொசைட்டின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு வைனும் இது ஒரு கேவலமான சொசைட்டின்னு சொல்லி கத்த ஹீரோவும் கூட சேர்ந்துட்டு ஆமான்னு கத்துறாரு. அப்படியே ஹீரோவும் வைனும் சேர்ந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அங்க ஒருத்தர் ஹீரோக்கு மிருகங்களை எப்படி வேட்டையாடணும், வேட்டையாடின மிருகத்தை எப்படி ரொம்ப நாள் பாதுகாப்பா வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை எழுதியெல்லாம் வச்சுக்கிறாரு. அப்படியே ரொம்ப நாளும் ஆகுது. வைனை போலீஸ்காரங்க சுத்து போட்டுடுறாங்க. வைன் போலீஸ்காரங்களை பத்தி இப்ப எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. நீ இல்லீகலா நிறைய பொருளை கடத்துற, அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறதுக்கு போலீஸ் ரெடியா இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ மேல நின்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப வைன் கீழே நின்னுட்டு ஹீரோ கிட்ட கத்தி சொல்றாரு, நீ அலாஸ்கா போயிட்டு எப்ப திரும்பி வந்தாலும் இங்க நீ வேலை செய்யலாம். நீ தெற்கு பக்கமா போனேன்னா அலாஸ்கா வந்துடும், பார்த்து போயிட்டு வா. இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு பாய்னு ஹீரோ கிட்ட வைன் சொல்லிட்டு போலீஸ்காரங்களோட போயிடுறாரு. இப்ப ஹீரோ அவர் இருந்த இடத்த விட்டு பேக் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தனியா நடக்க ஆரம்பிக்கிறாரு. கால் வலிச்சா லிஃப்ட் கேட்டு தேவையான இடத்துல போய் இறங்குவாரு. நைட்ல கூட ஒரு சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு நடந்து அவரோட டிராவல பண்றாரு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கடையில போட் இருக்கிறத பாக்குறாரு. நம்ம போட் வாங்கிட்டு தண்ணியில அட்வென்ச்சரா போலான்னு நினைக்கிறாரு. அதனால காலையில ஆன உடனே அந்த போட் இருக்கிற கடைக்கு போய் ஹீரோ அந்த போட்டை பத்தி அந்த கடையில இருக்கிறவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது போட் ஓட்ட பெர்மிட் வேணும்னு. ஓகே, அப்பனா எப்ப பெர்மிட் கிடைக்கணும் அந்த கடையில இருக்கிறவர்கிட்ட ஹீரோ கேட்க, அதுக்கு கடையில இருக்கிறவரும் 12 வருஷம் ஆகும்பான்னு ஹீரோட்ட சொல்றாரு. என்னது 12 இயர்ஸா? சரி போட்டை மட்டும் கொடுங்கன்னு போட்டை வாங்கிட்டு இல்லீகலா ஓடுற ஆத்துல நம்ம ஆளு போட்டிங் போறாரு. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போட்டை ஓட்டிட்டு போறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் எதையோ சாதிச்ச மாதிரி நான் சூப்பர் டிராம்ப்னு கையெல்லாம் தூக்கிட்டு கத்துறாரு. அப்படி கத்திட்டு ஆத்துல போயிட்டு இருக்கும்போது போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. ரிவர் பேட்ரோல் தான் வராங்க போல. இந்த சைரன் சவுண்ட கேட்ட ஹீரோ போட்டை கரையோரமா மலைக்கு மேல எப்படியோ இழுத்துக்கிட்டே கொண்டு போயிடுறாரு. போலீஸும் நம்ம ஹீரோவை பார்க்காம போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஆளு பெர்மிட் இல்லாம ஓட்டிட்டு இருக்காரு போட்டை. இதை தெரிஞ்சா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க இல்லையா, அதனாலதான் எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படியே ஹீரோ போட்டை எடுத்துட்டு ஒரு ட்ரக்ல லிஃப்ட் கேட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு அவங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போல. அதனால ஒரு ரூபாய் காயின்ல அவங்க வீட்டுக்கு பேசணும்னு நினைச்சிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஒரு தாத்தா போன்ல என்னைய மன்னிச்சிரு ஹனி, நான் இங்க தனியா இருக்கேன் ப்ளீஸ் வான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கால் முடிய போது என்கிட்ட காசும் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு ரூபாய் காயினை தாத்தா கிட்ட கொடுத்துடுறாரு. இதனால தாத்தாவும் அவங்க ஃபேமிலி கூட பேசுறாரு. மறுபடியும் ஹீரோ போட் எடுத்துட்டு டிராவல் பண்றாரு. அந்த ஆத்துல போட்டை ஓட்டிக்கிட்டே நிறைய இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அந்த தண்ணியில மேல இருந்து குதிச்சு ஜாலியா குளிச்சுட்டு அங்க இருக்கிற குகையில ஸ்டே எல்லாம் பண்றாரு. இதனால ஹீரோ ரொம்ப சுதந்திரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோ பார்டரை தாண்டி டிராவல் பண்ணி ஆகணும். அந்த நேரத்துல போலீஸ்ல மாட்டி ஹீரோவை உட்கார வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப போலீஸ்க்கு ஹீரோ கிட்ட எந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் இல்லன்னு தெரிஞ்சு உன்னைய பார்டர் தாண்டி விட முடியாதுன்னு போலீஸ் சொல்லிடுது. இதனால ஹீரோ பார்டரை தாண்டி போற ஒரு சரக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு யாருக்கும் தெரியாம. இப்ப ஹீரோ ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி பார்த்தா அது ஒரு சிட்டி. அப்படியே நடந்து ஹோம்லெஸ் பீப்புள் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட ஹெல்ப் கேட்டு தங்குறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியே வச்சிடுறாரு. அந்த நேரத்துல சும்மா வெளியில நடந்து வந்து சுத்தி சுத்தி சிட்டி லைஃப பாக்குறாரு. பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. இந்த லைஃப பிடிக்காம தானே நம்ம வந்தோம்னு நினைச்சிட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சு மறுபடியும் அவர் தங்கின இடத்துக்கே போய் அவரோட பேக்கையும் திங்ஸையும் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டாவும் பாவமாவும் இருக்காரு. இப்ப ஹீரோ மறுபடியும் சரக்கு ட்ரெயின்ல இல்லீகலா டிராவல் பண்றாரு. இதுதான் அவரோட 3வது பகுதி மேன்ஹுட். இந்த தடவை ஹீரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அந்த போலீஸ் பார்த்து அடி அடின்னு அடிக்கிறாரு. இன்னொரு தடவை எங்கேயாச்சும் நான் உன்னைய பார்த்தேன்னா அரெஸ்ட் பண்ண மாட்டேன், உன்னைய கொண்டு போட்டுருவேன்னு ஹீரோவை திட்டிட்டு போலீஸ்கார் அனுப்பி விட்டுறாரு. ஹீரோவுக்கு நல்லா அடிபட்டு பாவமா உட்காந்துட்டு இருக்காரு ரோட்ல. ஏதாச்சும் லிஃப்ட் கிடைக்குமான்னு. ஆனா யாரும் லிஃப்ட் தர மாதிரி தெரியல. அதனால மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட கையில காசும் இல்ல. அதனால ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறாரு. கொஞ்சம் காசு கிடைச்சதும் அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் நடந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோட அப்பா அம்மா ஹீரோ காணாம போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. அதை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. தன்னோட பையன் திருப்பி வரணும்னு வேண்டலாம் செய்யறாங்க. ஆனா இந்த பக்கம் ஹீரோ நடந்துகிட்டே இருக்காரு. கிடைச்ச இடத்துல தூங்குறாரு. ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாரு. இதுதான் ஹீரோட 4வது பகுதி ஃபேமிலி. இந்த ஹோம்லெஸ் பீப்புள் இருக்கிற இடத்துல தான் ரெய்னியும் ஜானும் இருக்காங்க. இவங்கள பார்த்த ஹீரோ ஓடி போய் ஜானை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்படியே 2 பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோ அவங்க கூட ஜாலியா ஸ்டே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ட்ரேசின்னு ஒரு பொண்ணை ஹீரோ மீட் பண்றாரு. அப்படியே 2 பேரும் நிறைய இடங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறாங்க. ட்ரேசிக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால ஹீரோ தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோவுக்கோ அலாஸ்காவுக்கு போகணும், உண்மையான லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால ட்ரேசிய சமாதானப்படுத்திட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் செய்யறாரு. இதுதான் ஹீரோட கடைசி பகுதியான கெட்டிங் ஆஃப் விஸ்டம். இப்ப ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஒரு தாத்தா ஜீப்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஹீரோவை கூப்பிட்டு கேம்ப் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஹீரோவும்
ஹீரோவும் வழிய சொல்றாரு. அப்ப தாத்தா வரியானு கேட்க ஹீரோவும் அவர் கூட அந்த கேம்புக்கு போறாரு. அப்ப தாத்தா ஹீரோ கிட்ட, நீ ஒரு சின்ன வயசு பையனா இருக்க, எதுக்கு இந்த நாடோடி வாழ்க்கை, நல்லா படிச்சு வேலைக்கு போ, உன் வாழ்க்கைய இங்கேயே உனக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழலான்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அப்ப ஹீரோவும் தாத்தாட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. நான் நல்லாவே படிச்சிருக்கேன், எனக்கு ஃபேமிலியும் இருக்கு, ஆனா தாத்தா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, அதனால தான் இப்படி ஒரு டிராவலை சூஸ் பண்ணேன்னு சொல்றாரு ஹீரோ. ஆனா தாத்தாவோ இந்த சின்ன வயசுல இவன் ஏன் வேணும்னு இப்படி கஷ்டப்படுறான்னு நினைக்கிறாரு. ஹீரோவை தாத்தா அப்படியே அவர் வீட்டுக்கும் கூப்பிட்டு போறாரு. தாத்தாவும் ஹீரோவும் சாப்பிட்டுக்கிட்டே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது தாத்தா ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி மேன்னு. இப்ப அவரு சொந்தமா பெல்ட் தயாரிக்கிறாருன்னு தெரியுது. அப்படியே தாத்தா கிட்ட பெல்ட் செய்யறது எப்படின்னு கத்துக்கிறாரு ஹீரோ. அவருக்குன்னு ஒரு பெல்ட்டும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ தாத்தா கூடயே கொஞ்ச நாள் இருந்து நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஹீரோ அவருக்குன்னு ஒரு பெல்ட் செய்ய ஆரம்பிச்சாரு இல்லையா, அந்த பெல்ட் செஞ்சு முடிச்சு தாத்தா கிட்டையும் காட்டுறாரு. அதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு, அதை காட்டி தாத்தா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டிசைன்ஸும் ஹீரோ எங்க இந்த டிராவல ஸ்டார்ட் பண்ணாரு, வர வழியில எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னு பெல்ட்ல டிசைன்ஸா போட்டிருக்காரு போல. அதை தான் தாத்தாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தாக்கு நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கு போல, அதனால ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நாள் தாத்தாவை கூப்பிட்டு ஹீரோ ஒரு பெரிய மலையை ஏற ட்ரை பண்றாரு. பட் தாத்தா கார் கிட்டே உட்காந்துக்கிறாரு, ஹீரோ மட்டும் தான் ஏறி போறாரு. அப்படி ஹீரோ போயிட்டு இருக்கும்போது தாத்தா கிட்ட அங்க இருந்து கத்துறாரு, என்ன தாத்தா நீங்க ஒரு வயசான ஆளு, அதனால தானே நடக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தாத்தாவே ஹீரோ சீண்டி பாக்குறாரு. தாத்தாவோ எனக்கா வயசாயிடுச்சு பாரு, உன்னை விட ஸ்பீடா மேல ஏறி காட்டுறேன்னு ரெண்டு பேரும் மலைக்கு மேல எப்படியோ ஒரு வழியா ஏறிடுறாங்க. அப்படி மலையோட உச்சியில போய் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு தாத்தா அங்க இருக்கிற வியூவை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, தாத்தா நீ சொன்னது சரிதான், உண்மையான வாழ்க்கைனா என்ன, இப்படிலாம் ஹாப்பியா இருக்கலாம் நீ நினைக்கிற, ஆனா அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்க நமக்குன்னு ஒரு உறவாச்சே வேணும், அது இல்லனா கஷ்டம்டான்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்படியே ரெண்டு பேரும் அந்த மலையில உட்காந்து ஹாப்பியா பேசி சிரிச்சிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்ப ஒரு நாள் தாத்தாவை விட்டுட்டு நம்ம ஹீரோ அவரோட கடைசி ஆசையான அலாஸ்காக்கு போக போறாரு. அப்ப தாத்தா ஹீரோட்ட, என்னோட கடைசி காலத்துல என் கூட ஒரு பேரனா இருந்துட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, கண்டிப்பா நான் அலாஸ்கா விட்டுட்டு வரும்போது உங்க கூட இருப்பேன் தாத்தா, இப்ப என்னோட ஆசை லட்சியமான அலாஸ்காக்கு நான் போகணும்னு சொல்ல தாத்தாவும் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட, ஓகே நீ பார்த்து போயிட்டு வான்னு வழி அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவை நினைச்சுக்கிட்டு ஒரு ஜடம் மாதிரி வாழ்க்கைய வாழ்றாங்க. ஹீரோட அப்பா ரோட்ல உட்காந்துக்கிட்டு என் மகனே எங்க இருக்குன்னு அழுகுறாரு. பெத்தவங்களுக்கு தன்னோட பையன் எங்க எப்படி நல்லா இருக்கானு தெரியலனா அந்த வாழ்க்கையே நரகமாயிடும்ல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் ஹீரோ அலாஸ்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நடந்து டிராவல் பண்ணி மறக்க முடியாத இயற்கையோட எக்ஸ்பீரியன்ஸஸோட பல மனிதர்களோட அன்பையும் எடுத்துக்கிட்டு அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ அவரோட கடைசி ஆசையான அலாஸ்காவுக்கு வந்துடுறாரு. ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம் இல்லையா, ஹீரோ அலாஸ்காவுக்கு வந்து ஒரு மேஜிக் பஸ்ல தன்னோட உண்மையான லைஃப்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இல்லையா ஹாப்பியா, அதுல இருந்து இப்ப பார்க்கலாம் ஹீரோ அந்த மேஜிக் பஸ்லயே வார கணக்குல தங்குறாரு. ரொம்ப ஹாப்பியா மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு புக்ஸ படிச்சுக்கிட்டு அவருக்கு தோன்ற எல்லாத்தையும் டைரியில எழுதிக்கிட்டுன்னு அவருக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. அந்த வாழ்க்கை தான் உண்மைன்னு நினைக்கிறாரு. அப்ப ஹீரோ வச்சிருக்கிற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகுது. ஹீரோ ஒல்லியாவும் ஆகுறாரு. ஆனாலும் ஹீரோ இங்க இருக்கிற எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ஹாப்பியா தான் இருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் பேக் எடுத்துட்டு மேஜிக் பஸ் விட்டு போலான்னு நடக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ஒரு பெரிய ஆற கடக்க ட்ரை பண்றாரு, ஆனா முடியல, அது ரொம்ப ஆழமா இருக்கு. ஹீரோவை இழுக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஆத்துல இருந்து வெளியில வந்து மறுபடியும் மேஜிக் பஸ்ஸுக்கே வந்துடுறாரு. இப்ப ஹீரோக்கு எந்த ஒரு மிருகமும் கிடைக்கல. இப்படித்தான் ஒரு நாள் ஒரு பெரிய மூசை வேட்டையாடுறாரு. அது பெரிய மிருகன்றனால ரொம்ப நாளைக்கு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படுறப்ப கட் பண்ணி சமைச்சு சாப்பிடுறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அது கெட்டு போய் புழு வர ஆரம்பிக்குது. இதனால ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாரு. இப்ப கெட்டு போய் இருக்குது இல்லையா மிருகம், அத மத்த மிருகங்களுக்கு இறையா கொடுத்துடுறாரு. நம்ம ஹீரோ எத்தனை நாளைக்கு சாப்பாடு இல்லாம இருக்க முடியும், ரொம்பவும் பசிக்குது. ஆளே ஒல்லி ஆயிட்டு அவர் செஞ்சாரு இல்லையா பெல்ட், அதுல எக்ஸ்ட்ரா ஓட்டையெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. இப்படி சாப்பாடு கிடைக்காததால ஒரு புக் ஒன்று வச்சிருக்காரு. அதுல என்னென்ன செடியெல்லாம் சாப்பிடலாம்னு போட்டிருக்கு. சோ அப்படி படிச்சு புரிஞ்சுக்கிட்டு செடியெல்லாம் புடுங்கி அன்னைக்கு நைட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது, ஹீரோவால எந்திக்கவே முடியல. என்னடான்னு கஷ்டப்பட்ட புக்கை எடுத்து என்ன செடியை சாப்பிட்டுக்கொண்டு படிக்கிறாரு. அதை படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஹீரோ கவன குறைவால ஒரு விஷ செடியை சாப்பிட்டு இருக்காரு. இந்த செடியை சாப்பிட்டா கண்ணு மங்களாகும், கை கால் இழுத்துக்கிட்டு இறந்து போயிடுவோம்னு போட்டிருக்கு அந்த புக்ல. இத படிச்ச ஹீரோ அங்கேயே ஐயோ ஐயோன்னு அழுறாரு. வாமிட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு, முடியல. நாளும் கடந்து போகுது. ஹீரோ ரொம்ப ஒல்லியாகி போய் எப்படி இருக்காரு பாருங்க நம்ம ஹீரோ. ஒவ்வொரு நாளும் சாவோட விளிம்புல இருக்காரு. சாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு பாவம். இந்த நேரத்துல ஹீரோ ஒரு புக்ல எழுதுறாரு, சந்தோஷத்தை தனியா அனுபவிக்கிறது சந்தோஷம் கிடையாது, பல பேரோட நமக்கு பிடிச்சமான ஆளுங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் உண்மையான சந்தோஷன்றத புரிஞ்சு அந்த புக்லயும் எழுதுறாரு. அதை எழுதின ஹீரோ ஏங்கி ஏங்கி அழுதுட்டு அப்படியே படுத்திருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. அப்பதான் ஹீரோக்கு தோணுது, அப்பா அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சத நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அங்கேயே செத்தும்
போறாரு. ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஹீரோட ஒவ்வொரு பகுதியிலயும் அவருக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க. அப்பா, அம்மா, ரெய்னி, ஜான், வெயின், ட்ரேசி, தாத்தான்னு. ஆனா இப்ப யாருமே இல்லாம நம்ம ஹீரோ தன்னந்தனியா காட்டுக்குள்ள ஒரு அனாதை மாதிரி இறந்து போய் கிடக்குறாரு. இப்ப ஹீரோ எழுதின ஒரு கோட்ஸ காட்டுறாங்க. அதுல அவர் என்ன எழுதிருக்காருன்னா, நான் ஒரு ஹாப்பியான லைஃபை தான் வாழ்ந்தேன், அதனால கடவுளுக்கு நன்றி, குட் பை அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்னு எழுதிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஹீரோ அவரோட உண்மையான பேரான கிறிஸ்டோபர் ஜான்சன் மெக்காண்டில்ஸ்னு எழுதிருக்காரு. நம்மளோட உண்மையான லைஃப் இங்க கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிட்டனால தான் அவரோட டிராவல் லைஃபுக்காக அலெக்சாண்டர் சூப்பர் டிராம்ப்னு மாத்திருப்பாரு. அந்த பேரை எழுதாம அவரோட உண்மையான பேரான கிறிஸ்டோபர் ஜான்சன் மெக்காண்டில்ஸ்னு எழுதிருப்பாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, தனியா வாழ்றது ஒரு வாழ்க்கையா, இல்லனா பிடிச்சவங்களோட பிடிச்ச இடத்துல சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணி வாழ்றது வாழ்க்கையா? இததான் ஹீரோ கடைசியா ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்டார்டிங்ல இது எல்லாமே ஒரு உண்மையான கதைன்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் நம்ம உண்மையான கிறிஸ்டோபர் ஜான்சன் மெக்காண்டில்ஸ். உண்மையான கிறிஸ்டோபர் இறந்து 2 வாரம் கழிச்சு அவரோட பாடிய மூஸ் ஹண்டர்ஸ் மேஜிக் பஸ்ல பாத்துருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு கேமராவையும் பாத்துருக்காங்க. கிறிஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்பப்ப நடந்ததை எல்லாத்தையும் போட்டோவா எடுத்திருப்பாரு போல. அப்படி எடுத்த போட்டோஸ்ல ஒண்ணுதான் இது. அதுல இருக்கிற எல்லா விஷயத்தை தான் இப்ப நீங்க படமா பாத்திருக்கீங்க. இங்கே இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.